கேள்விக்குறியாய் நிற்கிற லக்ஷ்மி பிரியாவினுடைய கல்யாண வாழ்க்கை கடுப்பா பதிலளித்த காவேரி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மகாநதி சீரியலில் காவேரி கேரக்டரில் நடிச்சிட்டு வர நடிகை லக்ஷ்மி பிரியா நடிப்பால் மக்களை கவர்ந்துருக்கிறாங்க. இவங்களுடைய நடிப்புக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இப்போ கிடைச்ச நிலையில் சின்ன திரையில் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மகாநதி சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரோடு, பத்துக்குள்ள, ட்ரிப், பன்னிக்குட்டி இந்த மாதிரியான படங்களில் அவங்க நடிச்சிருந்தாலுமே பெருசாக இவங்களுடைய கதாபாத்திரம் பேசப்படலை. அதனால் சீரியலுக்குள்ளே நுழைந்த லக்ஷ்மி பிரியா முதல் சீரியல்லையே எல்லாரையுமே கவர்ந்துட்டாங்க. அந்த வகையில் காவேரி அண்டு விஜய் கதாபாத்திரங்கள் அதிகமாக இப்போ மக்கள் மத்தியில் பேசப்பட்டுட்டு வருது. இவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரசிகர்களுக்கு அதிக அளவில் பிடிச்சதுனால விகா அப்படிங்கிற முத்திரையோட இவங்களுக்கு வரவேற்புமே கொடுத்துட்டு வராங்க. இது ஒரு விதத்தில் லக்ஷ்மி பிரியாவுக்கு நல்ல ஒரு விமர்சனத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இதுவே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாகவும் அமைஞ்சிடுது. அதாவது சீரியல் மூலியமாக ஜோடியாக நடிச்சிட்டு வர விஜயன் காவேரியினுடைய நடிப்பை பார்த்த ரசிகர்கள் காவேரி வேறு யார்கிட்ட இருந்தாலுமே அதை தப்பாக பேசிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் காவேரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சின்னத்திரை நடிகர் சபரி அப்படிங்கிறவரோட ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க. அப்போது ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்போ இதை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில ரசிகர்கள். அத்தோட லக்ஷ்மி பிரியா விஜய் அப்படிங்கிற சுவாமிநாதனை தவிர வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் நாங்கள் கொந்தளிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த காவேரி, நான் யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை முடிவெடுக்கிற பொறுப்பு என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. சீரியல் பார்த்தா அதோட நிறுத்திக்கோங்க. என்னோட தனிப்பட்ட விஷயத்தை விமர்சனம் பண்ண யாருக்குமே அருகதை இல்லை. சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நபர் என்னமோ நினச்சிட்டு போகட்டும்னு சொல்லி விட்டுறணும். இந்த மாதிரி கடுப்பாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சீரியலை சாதாரணமாக பார்க்குறத விட்டுட்டு இவரை தான் கல்யாணம் பண்ணணும், அவங்கள பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிற அதிகாரம் கண்டிப்பாக யாருக்குமே கிடையாது. ஆனால் சில ரசிகர்கள் விஜயை தவிர வேற யாரையும் காவேரி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடக்கு முடக்கான கேள்விகளை கேட்டு லக்ஷ்மி பிரியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விக்குறியாக நிறுத்துகிறாங்க. இதுக்கெல்லாமே பதிலளிக்கிற விதமாக கோவமாக லக்ஷ்மி பிரியா பதிலளிச்சுட்டு வரதுனால இவங்களுக்கு தலைக்கணம் கூடிருச்சு, அதனால தான் ஓவராக ஆட்டிடியூட் காமிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான விமர்சனங்களுமே இப்போ இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி லக்ஷ்மி பிரியா சீரியல் வேற வாழ்க்கை வேற அப்படிங்கிற அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வராங்க. ரசிகர்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா அதை அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி காவேரியோடைய உண்மையான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டுகோளுமே வச்சுட்டு வராங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் காவேரி சொன்ன ரிப்ளை சரியா, அண்ட் ரசிகர்கள் இந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின் பண்ணுறது தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.